இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோரில் மீனாவும் செந்திலும் கிளம்பிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ செந்தில் வந்து சொல்லுவான், நம்ம வீட்டுக்கு பெரிய கண்ணாடி வாங்கி வைக்கணும் அப்படின்னு. உடனே அதுக்கு மீனா சொல்லுவா, ஏன் பெரிய கண்ணாடி வாங்கணும் அப்படின்னு. நான் கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் இங்கே வந்து கிளம்புங்க. அதே மாதிரி நீங்கள் கிளம்பி முடிச்ச பிறகு நான் கிளம்ப போகிறேன், அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்பா. அதுக்கு வந்து அவன் சொல்லுவான், ஏன்டி 2 பேரும் சேர்ந்து தான் கிளம்புனா என்ன, பார்க்கும்போது நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே மீனாவுக்கு வந்து ஒரு கால் வரும். செந்தில் வந்து யாருக்கிட்ட இருந்து ஃபோன் வருது அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு மீனா சொல்லுவா, இல்லை எங்கள் ஆஃபீஸ்லேருந்து தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவா. உடனே அவன் எட்டி பார்ப்பான், எங்கே காட்டு பார்ப்பேன் யார் ஃபோனில் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இந்த பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை காட்டுவா. அதில் வந்து ஷியாமலா அப்படின்ட்டு இருக்கும். ஷியாமலான்னு உனக்கு யாரும் அப்படி இருந்த மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இவா சொல்லுவா, என் ஆஃபீஸில் வேலை பார்க்குற அவ்வளோ பேரையுமே உங்ககிட்ட காட்ட முடியுமா, என்னங்க பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. சரி சரி தெரிஞ்சுக்கலாமேன்னு கேட்டேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்லிவிடுவான். அதுக்கு மீனா சொல்லுவா, நீங்கள் எல்லா விஷயத்துலையும் இப்போ உங்களுக்கு சந்தேகம் தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அப்படிலாம் ஒன்றும் இல்லடி, சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போதே இவன் செந்தில்கிட்ட மீனா பேசிக்கிட்டே ஃபோன் எடுத்துட்டு, ஹலோ சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்பா. உடனே அதுக்கு மீனா நான் மயிலு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, தெரியுதுக்கா. ஷியாமளாக்கா சொல்லுங்க அப்படி சொல்லும்போது, ஷியாமளாவா? நான் ஷியாமளா இல்ல மயிலு. தெரியும், தெரியும். சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே, மயிலு சொல்லுவா. அதுக்கப்புறம் தான், ஓ! செந்தில் தம்பி அங்க இருக்கிறாரா? நீ அதுக்கு தான் அப்படி பேசுறியா? அப்படின்னோனே, ஆமா, ஆமா. நீங்க சொல்லுங்க அக்கா அப்படி சொல்லி கேட்பா. அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம், அக்கா நீங்க வந்து மாமாட்ட சொல்லிட்டீங்களா? அப்படின்னு சொல்லி மீனா கேட்பா. அதுக்கு மீனா சொன்ன உடனே மயிலு சொல்லுவா, இன்னும் நான் சொல்லல மீனா. கடையில வச்சு பேச வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன் மீனா. நான் அதனால மாமா கிட்ட கோவில்ல வச்சு சொல்லலாம்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? மாமாவ வந்து நீ கோவிலுக்கு மட்டும் எப்படியாவது வர வச்சுருவியா? அப்படின்னு சொல்லி கேட்பா மயிலு. உன்னால முடியுமா? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, மீனா சொல்லுவா, அதெல்லாம் நான் வர சொல்கிறேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு, நான் வேணா வரணுமாக்கா ஹெல்ப்புக்கு அப்படின்னு சொல்லி கேட்பா மீனா. இல்லை இல்லை மீனா, நீ வந்து உனக்கு ஏதாவது வேலை இருக்கும்ல, நீ அந்த வேலையை பார்த்துக்கோ, நான் மாமா கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, சரிக்கா உங்களுக்கு ஏதாவது அர்ஜென்ட்னாலும் என்னைய கூப்பிடுங்க என்ன சரியா அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து வச்சுருவா. வச்சுட்டு இருக்கும்போதே அங்கேருந்து செந்தில் வந்துடுவான். வந்த உடனே செந்தில் கேட்பான், ஆட்டோவுக்கு ஃபோன் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்பான். பண்ணிட்டேங்க அப்படின்னு சொல்லி மீனா சொல்லுவா. செந்தில் உடனே சொல்லுவான், நம்ம 2 பேரும் சேர்ந்தே கிளம்பி போயிருக்கலாம். ஆனா, எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டா போக வேண்டியிருக்கு. அதனால தான் நான் சீக்கிரமா போறேன் அப்படின்னு சொல்லும்போது, மீனா உடனே சொல்லுவா, அதெல்லாம் நீங்க பரவாயில்லங்க. நீங்க வந்து உங்க மீட்டிங்க அட்டெண்ட் பண்ணிட்டு வாங்க. நம்ம அதுக்கப்புறமே பார்த்து போய்க்கிடலாம். நீங்க இப்போ கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன கிளப்பி விட்டுருவா. அதுக்கப்புறம் சொல்லுவா, எப்பா இவர்ட்ட பேசி சமாளிக்கிறதுக்குள்ள போதும் போதும்ன்னு ஆயிரும் போலயே. ரேவதி வீட்ல வந்து கதிரு, ராஜி, அரசி எல்லாரும் சேர்ந்து அவங்க அம்மாச்சி கூட சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்ப சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பக்கத்துல இருந்துட்டு கோமதி சொல்லுவா, "ஏய் எல்லாம் எடுத்து சாப்பிடுங்க, சாப்பிடுங்கன்னு" சொல்லிட்டு இருக்கும்போது கதிர் சொல்லுவான், "ஏம்மா நீயும் உட்காரும்மா, நாங்கலாம் எடுத்து சாப்பிட்டுக்கிடுவோம்" அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அதுக்கு வந்து கோமதி சொல்லுவா, "ஏடா நான் பக்கத்துல இருந்தா நீங்க எல்லாரும் நல்லா சாப்பிடுவீங்க. நீங்க எவ்வளோ அளவுல சாப்பிடுவீங்கங்கிறது எனக்கு தெரியும். அதனால இருந்து பரிமாறுறேன்" அப்படின்னு சொல்லி அவ சொல்லிட்டு இருப்பா. அப்போ கோமதி இவகிட்ட வந்து அவங்க அம்மா சொல்லுவா, "நீயும் உட்காருடி, நான் உனக்கு பரிமாறுறேன்" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "உன்னை நான் ராணி மாரி பார்த்துக்கிடுவேன்னு சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கும்போது நீலாம் எந்த வேலையும் செய்யக்கூடாது சரியா?" அப்படின்னு கோமதி அவங்க அம்மாவை பார்த்து சொல்லுவா. பாண்டியன் வந்து அவங்க அம்மாக்கிட்ட சொல்லுவான், "அத்தை நீங்கள் நல்லா இருக்கீங்களா? இப்போ எப்படி உங்களுக்கு இந்த வீடெல்லாம் வசதியாக இருக்குதா?" அப்படி இப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு, "நல்லா சாப்பிட்றீங்களா? மாத்திரைலாம் போடுறீங்களா?" அப்படின்னு எல்லாம் கேட்பான். "ஆமாம் மாப்பிள்ளை, எனக்கு எந்த குறையும் இல்லை. நான் நல்லா தான் இருக்கேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க எத பத்தியும் கவலைப்படாதீங்க" அப்படின்னு அவங்க அம்மா பாண்டியன் கிட்ட சொல்லுவாங்க. உடனே பாண்டியன பார்த்துட்டு இவ அப்படியே ஒரு பேக்க கொண்டு வைப்பா கோமதி. அப்படி வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டு பெசாட்ல இருப்பா. அப்போ அவங்க அம்மா வந்து, "என்னடா இது 2 பேரும் பேசவே மாட்டேங்கிறாங்க. சைகையிலே இருக்கிற மாரி பண்றாங்களே" அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பா. அதுக்கப்புறம் பாண்டியன் வந்து அவள அப்படியே பார்த்துட்டு அரசிகிட்ட சொல்லுவான், "அரசிம்மா, அப்பா ரூ. 10,000 பீரோல்ல வச்சிருக்கேன். அத வந்து அண்ணன் சாப்பிட வரும்போது கொஞ்சம் குடுத்து விட சொல்றியா?" அப்படின்னு சொல்லி சொல்லுவான் பாண்டியன். அதுக்கு அவங்க கோமதி சொல்லுவா, குடுத்துறலாம், குடுத்துறலாம். இந்த இதில பேக்கில மளிகை ஜாமானோட லிஸ்ட்லாம் வச்சிருக்கேன். அதையும் கொஞ்சம் குடுத்து விட சொல்லு." அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாறி மாறி பேசிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க பாண்டியன் சொல்லுவான், "மத்தியானம் சாப்பிட சரவணன் வருவான். அவன்கிட்ட ஜாமான குடுத்து விடுறேன்" அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லுவான். உடனே அதுக்கு பக்கத்தில இருக்கிற கோமதியோட அம்மா அப்பா அப்படியே பார்ப்பா. என்னடா 2 பேரும் இப்படி இப்படி பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, பாண்டியன் வந்து, "அத்தை போயிட்டு வரேன், நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போற நேரத்தில இவன் நேரா கிச்சனுக்குள்ள போயிருவா. அப்பவும் அவன் அப்படியே திரும்பி பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆகிட்டு கிளம்பி போயிருவான்.
பாண்டியன் கிளம்பி போன உடனே அவங்க அம்மாச்சி கேட்பா இவங்க 2 பேர்ட்டயும், "என்னடா உங்க அம்மாவும், உங்க அப்பாவும் பேசிக்கிறது கிடையாதா?" அப்படின்னு சொல்லி கேட்பா. அதுக்கு வந்து க அரசி சொல்லுவா, "எங்க கதிரவ வந்து அவங்க அம்மாச்சி கேட்பா, "என்னடா உங்க அம்மா, அப்பாவும் பேச மாட்டாங்கன்னா என்ன காரணம்?" அப்படின்னு சொல்லி கேட்பா. "அத உங்க பொண்ணுகிட்டயே கேளுங்க" அப்படின்னு கதிர் சொல்லிருவான். உடனே நேரா கிச்சனுக்குள்ள போவா கோமதியோட அம்மா. வந்த உடனே, "என்னம்மா, என்ன வேணும் உனக்கு? ஏதாவது சாப்பிடுறியா? வேற எதுவும் தேவை இருக்கா உனக்கு?" அப்படின்னு அவ கன்டினியூஸா கேட்டுட்ருப்பா கோமதி. உடனே அதுக்கு கோமதியோட அம்மா சொல்லுவா, "ஏன்டி நீ மாப்பிள்ளைகிட்ட பேசுறது கிடையாதா?" அப்படின்னு சொல்லி கேட்பா. "ஆமாம்மா, நாங்க 2 பேரும் இப்ப பேசிக்கிறதே கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லுவா. "எவ்வளோ நாளா இப்படி பேசாம இருக்கீங்க 2 பேரும்?" அப்படின்னு கேட்பா கோமதியோட அம்மா. அதுக்கு கோமதி சொல்லுவா, "அன்னைக்கு எங்க வீட்டுக்கு விருந்துக்குன்னு வந்தானுங்கல்ல, எங்க அண்ணன்மாருக, அன்னையிலேருந்தே பேசுறது கிடையாது. அன்னைக்கு வந்தப்போ எல்லா உண்மையும் நான் உளறுனேன்ல, அது கதிருக்கும், ராஜுக்கும் கல்யாணம் முடிச்ச கதைய சொன்னேன்ல, அதுக்காக அதுலேருந்து நான் பொய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசுறதே கிடையாது" அப்படின்னு கோமதி சொல்லுவா. அத கேட்ட உடனே அவங்க அம்மா சொல்லுவா, "ஏம்மா, ஒரே வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு 2 பேரும் பேசாம இருந்தா நல்லாவா இருக்கும்? அ பேசிக்கிட்டு இருக்க வேண்டியது தானே" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கிட்ட அவங்க அம்மா சொல்லுவா. நம்ம பொண்டாட்டி நம்ம வீட்டுக்கு நல்லது தான் செய்வா அப்படின்னு அவருக்கு எப்போ தெரியுதோ அப்போ என்கிட்ட பேசிக்கிட்டோம். அதுவரைக்கும் இப்படி பேசாமயே நான் இருந்துட்டு போறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவ வேலைய பார்க்க ஆரம்பிச்சுருவா. கோமதியோட அம்மா வந்து அப்படியே சைலண்ட்டா அப்படி பார்த்துட்டு இருப்பா. அதுக்கப்புறம் மீனா வந்து சரவணனுக்கு கால் பண்ணுவா. மாமா நீங்க எங்க இருக்கீங்க? அப்படின்னு சொல்லி கேட்பா. அதுக்கு சரவணன் சொல்லுவான், நான் கடையில தான்ப்பா இருக்கேன். என்ன விஷயம்? அப்படின்னு சொல்லி கேட்பா. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே அப்படின்னு சொல்லி சொல்லுவா. சரி பேசுப்பா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இல்ல இங்கே வேண்டாமாம்மா, நீங்க கோவிலுக்கு வரீங்களா? நான் அங்க வச்சு உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவா மீனா. என்ன பிரச்சனைப்பா? யார பத்தி பேசப் போற? அப்படின்னு சொல்லி கேட்பான் சரவணன். அதுக்கு மீனா உடனே சொல்லுவா, உங்க தம்பிய பத்தி தான் அப்படின்னு சொல்லி சொல்லிருவா. என்னது செந்தில பத்தியா? செந்தில் என்னப்பா பண்ணுனான்? அவன் எதுவும் உன்ட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கானா? அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கேட்பான். அப்படிலாம் ஒரு பிரச்சனையும் இல்ல மாமா. நான் வந்து உங்ககிட்ட நேர்லயே சொல்றேனே, நீங்க கொஞ்சம் நேர்லயே வாங்களேன் அப்படின்னு சொல்லி அவ திரும்பியும் சொல்லுவா. அதுக்கு வந்து சரவணன் சொல்லுவான், சரிப்பா, நான் இப்ப அப்பா கடையில இல்ல. இப்ப வந்துகிட்டு இருக்காங்க அப்பா கடைக்கு. ஒரு 10, 15 நிமிஷத்துல கிளம்பி வரட்டுமா? அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கேட்பான். அதுக்கு மீனா சொல்லுவா, சரி மாமா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா ஒண்ணு மாமா, நான் கால் பண்ண விஷயத்த நீங்க சொல்லிக்க வேண்டாம் யார்கிட்டயும் அப்படின்னு சொல்லி சொல்லுவா. ஏன்பா அப்படி சொல்ற? வேற எதுவும் பெரிய பிரச்சனையா? அப்படின்னு சொல்லி கேட்பான் சரவணன். அதுக்கு வந்து, "இல்ல மாமா அப்படி இல்ல. நீங்க இப்போ ஒண்ணும் சொல்லிக்கிட வேண்டாம். நீங்க நேரா கோயிலுக்கு வாங்க. நம்ம அங்க வச்சு பேசிக்கிடலாம்." அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு மீனா வந்து வச்சுருவா ஃபோன. அதுக்கப்புறம் மீனா வந்து மயிலுக்கு ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புவா. அதில என்ன சொல்லியிருப்பான்னா, "அக்கா 10, 15 நிமிஷத்தில மாமா கோவிலுக்கு வந்துருவாங்க. நீங்க அங்க வந்த பிறகு பேசிக்கோங்க. அதுவரைக்கும் வெயிட் பண்ணுங்க என்ன." அப்படி சொல்லிட்டு சொல்லியிருப்பா. கோவில்ல வந்து மயிலு சாமிலாம் கும்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் என்னடா இன்னும் மாமாவ காணுமேன்னு சொல்லிட்டு வெளிய வருவா. வெளிய வந்து வரும்போது அங்கேருந்து சரவணன் வந்துட்டுருப்பான். சரவணன் வந்தோனே ரொம்ப ஹாப்பியாகி அவன பக்கத்துல வந்துட்டு மாமா அப்படி சொல்லி கூப்பிடுவா. இவன் இவள பார்த்தோனே ஷாக் ஆயிருவான். பார்த்துட்டு சரவணன் சொல்லுவான், "நான் தான் உன்கிட்ட பேசவே மாட்டேன்னு சொல்லியிருக்கேனே, அப்புறம் எதுக்கு நீ என்ட்ட வந்து பேசிட்டு இருக்க?" சரவணன் வந்து கிளம்பி போவான். உடனே மயில் வந்து சொல்லுவா, "மாமா மாமா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் மாமா" அப்படின்னு சொல்லி சொல்லுவா. அதுக்கு வந்து சரவணன் சொல்லுவான், "உன்கிட்ட என்னடி பேச வேண்டியிருக்கு எனக்கு. நான் வந்து அந்த மீனா புள்ள கூப்பிட்டுச்சேன்னு சொல்லி தான் நான் இங்க வந்தேன். அவ ஏதோ ஒண்ணு பேசணும்னு சொல்லியிருந்தா. அதுக்காக தான் நான் வந்தேன்" அப்படின்னு சொல்லும்போது, மயில் வந்து சொல்லுவா, "நான் சொல்லி தான் மாமா அவ உங்கள வர சொன்னா" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இவன் அப்படி ஷாக் ஆகி பார்ப்பான் சரவணன். "உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என் ஃபோன்லேருந்து உங்ககிட்ட கூப்பிட முடியாது. ஆனா, வேற யார் ஃபோன்ல இருந்தாவது பேசுனா என் குரல கேட்ட உடனே நீங்க கட் பண்ணிடுறீங்க. அதான் மீனா கிட்ட சொல்லி உங்கள இங்க வர சொன்னேன்" அப்படி சொல்லும்போது, சரவணன் சொல்லுவான், இன்னும் உன்கிட்ட பொய் சொல்ற குணம் குறையவே இல்ல பாத்தியா" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "ஐயய்யோ! மாமா அப்படிலாம் இல்ல" அப்படின்னு மயிலு சொல்லுவா. உடனே சரவணன் சொல்லுவான், "அப்போ மீனாவும் உன் பக்கமா? என்ன சொல்லி அந்த பிள்ளைய உன் பக்கம் இழுத்த? இப்படி வீட்ல யாரையாவது ஒருத்தங்கள இழுத்து உன் பக்கம் வச்சுக்கிறியா நீ? வச்சுட்டு உன் காரியத்த சாதிக்கிற அப்படித்தானே?" அப்படி சொல்லும்போது, மயிலு சொல்லுவா, "ஐயோ! மாமா அப்படிலாம் இல்ல. நான் சொல்ல வேண்டிய விஷயத்த மட்டும் கொஞ்சம் சொல்லிருந்தேனே, அதுக்கு மட்டும் சொல்ல விடுங்களேன் ப்ளீஸ்" அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருப்பா. உண்மையாவே நான் ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்றதுக்காக தான் உங்கள வந்து நான் இங்க வர சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவா. "ஓ! உன் வாயிலேருந்துலாம் சந்தோஷமான விஷயம்லாம் வருமா? இப்படி ஒவ்வொரு இடமா புதுசு புதுசா தேடி பிடிச்சு நாடகம் நடத்துறத நீ எப்ப தாண்டி விடுவ?" அப்படி சொல்லிட்டு சரவணன் கேட்பான். "ஐயய்யோ! மாமா நான் ஒரே ஒரு நிமிஷம் நான் சந்தோஷமான விஷயத்த உங்ககிட்ட சொல்றேன். நீங்க கேட்டீங்கன்னா உண்மைக்குமே சந்தோஷமா இருப்பீங்க." அப்படின்னு மயிலு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருப்பா.
சரவணன் வந்து அங்கேருந்து கிளம்ப போவான். அப்போ மயில் வேகமா ஓடி, "மாமா, மாமா ஒரு நிமிஷம் மாமா, நான் சொல்றத மட்டும் கேளுங்க" அப்படின்னு சொல்லி கூப்பிடுவா. அதுக்கு சரவணன் சொல்லுவான், "நீ சொல்ற எந்த விஷயத்தையும் நான் கேட்க தயாரா இல்ல. எனக்கு முதல்ல என்னைய போக விடு" அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல கத்துவான். உடனே அவ சொல்லுவா, "மாமா, மாமா இது ஒரு சந்தோஷமான விஷயம். நீங்க கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க" அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டுவா. "நீ வந்து இப்போ என்ன விட போறியா இல்லையா?" அப்படின்னு சொல்லி திட்டுவான். அப்ப திட்டும்போது, "கொஞ்சம் இத கொஞ்சம் வாங்கி பாருங்களேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்க கன்ஃபார்ம் பண்ண இத வந்து டாக்டர் குடுத்தத கொண்டு காட்டுவா. அதுக்கு அவன் வந்துட்டு, "இது என்னது? இப்போ நீ உன் வாயாலேயே சொல்லு. தேவையில்லாம இதெல்லாம் குடுத்துட்டு இருக்காத" அப்படின்னு சொல்லி திட்டுவான் சரவணன். உடனே, "மாமா நீங்க எது சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நம்ம நெனச்சப்போ, நமக்கு நடக்காம இருந்ததோ, அது இப்ப நமக்கு நடந்திருக்கு" அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவா மயிலு. அதுக்கு அவன் சொல்லுவான், "இந்த பில்டப் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட இனிமே வச்சுக்காத. நீ வந்து கோர்ட்ல வச்சு பேச வந்த. அப்பவும் எனக்கு வந்து பிடிக்கலன்னு சொன்னேன். அதே மாதிரி இங்க கடைக்கு வந்த. அங்கேயும் வச்சு பேச வந்தேன். எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டேன். திரும்பியும் வந்து இங்க வந்து நிக்கிற. இப்படி மத்தவங்களா இருந்தா ஒதுங்கி போயிருப்பாங்க. நீ மட்டும் ஏன்டி இப்படி வந்துக்கிட்டே இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவான் சரவணன். மயில் சொல்லுவா, "போதும் மாமா, நான் தான் இப்போ பண்ணது எல்லாம் தப்புங்கிறத உணர்ந்துட்டேன்ல. திரும்பியும் ஏன் என்கிட்ட வந்து இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, "அப்போ வேற என்னத்த பத்தி இவன்ட்ட பேசணும்?" அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான் சரவணன். அதுக்கு இவ சொல்லுவா, "நீங்க இதெல்லாம் கேட்கறதுக்கு இத வாங்கி பார்க்கலாம்ல" அப்படின்னு சொல்லிட்டு நீட்டுவா திரும்பியும் டாக்டர் குடுத்தத. "நீ இந்த இதெல்லாம் என்ட்ட போய் காட்டிக்கிட்டு இருக்காத. உன் வாயாலேயே சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் சொல்லிட்டு சரவணன் சொல்லுவான். மயிலு வந்து சொல்லுவா, "சரி மாமா நானே சொல்றேன்" அப்படி சொல்லிட்டு, "நான் மாசமா இருக்கேன்" அப்படி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தோட சிரிச்சுட்டு சொல்லுவா. இவன் ஒரு செகண்ட் அப்படி சந்தோஷமா இருக்கிற மாரி இருந்துட்டு, அடுத்த செகண்டே சொல்லிருவான், "அ ஏன்டி நீ இன்னும் திருந்தவே மாட்டியா? பொய்க்கு மேல பொய்ய சொல்லிக்கிட்டே இருப்பியா? நீ ஏற்கனவே இந்த பொய்ய சொல்லிட்டு தானே எங்க வீட்டுக்குள்ள வந்த. திரும்பியும் வந்து இப்ப அடுத்த பொய் சொல்லிக்கிட்டு இருக்கியா? நீ இப்ப தானே கொஞ்சம் முன்னால சொல்லிக்கிட்டு இருந்த, நான் இனிமே வந்து திருந்திட்டேன், பொய்யே பேச மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருந்த. அதுக்குள்ள திரும்ப அடுத்து ஒரு பொய்ய சொல்லிட்டு வந்திருக்க. அப்படி கோயில வச்சுட்டு இப்படிலாம் பொய் பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "ஐயோ மாமா உண்மைக்குமே நான் வந்து குழந்தை தான் உண்டாயிருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "உங்க மேல சத்தியம்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலையடிச்சு சத்தியம் பண்ணுவான். அதுக்கு சரவணன் சொல்லுவான், உனக்கு புரியுதாடி? நானே உன் பக்கத்துல வரலன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனா நீ குழந்தை உண்டான அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து சரவணன் சொல்லும்போது, "ஐயோ மாமா டாக்டரே வந்து இத வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவ திரும்ப திரும்ப காட்டிக்கிட்டு இருப்பா மயிலு. "மாமா உங்க குழந்தை வந்து என் வயித்துல இப்போ உருவாகுது" அப்படின்னு மயிலு சொல்லும்போது, "யாரோட குழந்தைடி அது? அது எவன் குழந்தையோ?" அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே மயிலு ஷாக் ஆயிருவா. சரவணன் சொல்லுவான், "இது வந்து என் குழந்தையே கிடையாது. நீ வந்து இப்போ குழந்தை உண்டாயிருக்கேன்னு சொல்லிட்டு நாடகம் ஆடிக்கிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லி திட்டுவான். திட்டிட்டு சொல்லுவான், "அப்படியே நீ இது குழந்தை உண்டாயிருக்கேன்னு சொன்னா, அதுக்கு கண்டிப்பா நான் அப்பா கிடையாது. எனக்கு பேசவே இஷ்டம் கிடையாது. திரும்ப திரும்ப வந்து என்ன பேசி என்னை வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்காத. தயவு செய்து என்னை நிம்மதியா இருக்க விடுன்னு" சொல்லிட்டு கோவத்தோட அப்படியே போயிருவான் சரவணன். அப்படியே இன்னைக்கு வந்து பாண்டியன் ஸ்டோர் முடிஞ்சது. வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.